ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னா என்ன சார்? என்டோமெண்ட் எஃபெக்ட். என்டோமெண்ட் எஃபெக்ட்னா என்ன சார்? இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திட்டு அதுலேருந்து நம்ம உளவியல் ரீதியாக நம்மளால் வெளியில் வர முடியாது. இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர், இவர் என்னுடைய ஃபேமிலி காய்கறி கடைக்காரரு, இவர் என்னுடைய ஃபேமிலி மளிகை கடைக்காரரு, இவர் என்னுடைய ஃபேமிலி நகைக்கடைக்காரரு, நாங்கள் சாப்பிட்டா சங்கீதா ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவோம், நான் இந்த கடையில் மட்டும்தான் ஜாமான் வாங்குவேன்னு சொல்கிறது தான் என்டோமெண்ட் எஃபெக்ட். ஆனால் அதோட பெட்டராக வந்தால் கூட அங்கே போகாமல் இங்கே வாங்குறது தான் என்டோமெண்ட் எஃபெக்ட். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும் போது மதிப்பு அதிகமாகவும் அதோட ஒருத்தவன் பெட்டராக வச்சுருந்தா மதிப்பு கம்மியாகவும் சொல்கிறதும் என்டோமெண்ட் எஃபெக்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொருள் அது நம்மிடம் இருக்கும்போது உளவியல் ரீதியாக அதன் மீது நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிடும். அதன் உண்மையான மதிப்பை விட நம் மனதளவில் அதன் மதிப்பை கூட்டி வைத்து விடுவோம். இது எளிதில் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். இதற்கு என்டோமெண்ட் எஃபெக்ட் என்று பெயர். மளிகை கடை, காய்கறி கடை, நகைக்கடை, ஹோட்டல், டாக்டர், பூசாரி, டெய்லர் என்று வசதி குறைவு என்று தெரிந்தும் புதியதை ஏற்காமல் பழையதையே பிடித்து தங்கி கொண்டிருப்போம். ஜியோ முதலில் சிம் கார்டு இலவசம் என்று தந்த சேவைகள் 4G 5G என்று மக்களை பயன்படுத்தி அடிமையாக்கி பின்பு விலையை அதிகமாக்கினாலும் பழக்கத்தினால் வேறு சிம் மற்றும் மாறாமல் ஜியோ சிம் பயன்படுத்துவது தான் என்டோமெண்ட் எஃபெக்ட். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போது உளவியல் ரீதியாக அதுக்கு ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிடும். அதோடைய உண்மையான மதிப்பு நமக்கு தெரியும். அதோட பெட்டராக ஒன்று கிடைச்சாலும் நம்ம போக மாட்டோம். அதுக்கப்புறம் ஜியோ சிம் தான் பெஸ்ட்டு. ஜியோ சிம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஃப்ரீயாக சிம்மு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க? ஃப்ரீயாக நெட்வொர்க் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணோம்? 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் ஒரு 10 GB ஒரு மாதத்துக்கு வரும். இல்லாட்டி 1 GB 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம், 5 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். இவங்க வந்தோடனே 4G. இந்தியாவில் அது வரைக்கும் 3G மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே 4G கொடுத்தாங்க, ஃப்ரீயாக சிம் யூஸ் பண்ண கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் நோட்டி நம்ம பசங்க எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் வச்சாங்க. இப்போ அவங்க வைக்கிறது தான் மாதம் மினிமம் நீங்கள் 300 ரூபா கட்டணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் மாதம் 50 ரூபா கட்டிட்டு போயிருப்போம். ஆனால் என்ன பண்ணுறோம்? ஏர்டெல்லு எல்லாருமே இவங்க பண்ணனால அந்த இதுக்கு மாறிட்டாங்க. ஜியோ யூஸ் பண்ணதால நல்லா புத்தி உள்ளவங்க கொஞ்சம் ஏர்டெல்லுக்கு மாறிட்டாங்க. சில பேர் இல்லை, நான் கொண்டே ஜியோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டால் பழகிட்டோம்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் ஒரு மளிகை கடை, காய்கறி கடை, நகைக்கடை, ஹோட்டலு எல்லா இடத்துலையுமே வசதி குறைவுன்னு தெரிஞ்சாலும் இதோட பெட்டராக இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு மாறாமல் நம்ம ஒரு விஷயத்தையே உளவியல் ரீதியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் என்டோமெண்ட் எஃபெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.